அகைன் ஒரு வாட்டை ஆர்டர் வர்சஸ் வாட்டை கட் ஃப்ரம் மீஷோ பார்க்கலாமா. இதுக்கு முன்னாடி ஜுவல்லரிலாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன வளையல் தான். ஆல்ரெடி ஒரு வளையல் வாங்கியிருப்பேன். அது சைட் பேங்க்லாம் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு தான் அதை வாங்கியிருந்தேன். என்னதான் சைடு இருந்தாலும் மெயினாக நம்ம கண்ணாடி வளையல் போடணும்னா அந்த அழகே கெடுத்துருங்க. அதனால தான் இது வாங்கியிருந்தேன். ரெயின்போ பேங்கிள்ஸ். இது வந்து அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் வாங்குறேன். குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த சத்தத்தை கேளுங்களாப்பா அப்படி இருந்தது. ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி 128க்கு வாங்கியிருந்தேன். இதோட ப்ராடக்ட் லிங்க்லாம் கேட்குறீங்க. நான் சேனல் பயோவில் கொடுத்துருக்கேன், வேணா செக் பண்ணுங்கள். இல்லைனா கமெண்ட்டில் லிங்க்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்கள் டிஎம்கே சென்ட் பண்ணிவிடுவேன், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வாங்கின பேங்கிள் கூட போட்டு பார்த்தேன், பட் அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லடான்ற மாதிரி இருந்தது. ஸோ பழைய பேங்கிள்ஸ் கூடலாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து ஃபைனலாக ஒரு பேங்கிள் கூட செட் ஆச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்கேன். போகிற போக்கில் ஒரு சின்ன டிப் சொல்லிட்டு போகிறேன். இந்த மாதிரி வலையெல்லாம் நம்ம மெஸ்ஸியாகவும் வச்சுக்கணும்னா ஓல்டு இன்விடேஷன் இது மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி ரோல் பண்ணி லைட்டாக ஒரு டேப் போட்டு ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாட்டி வச்சிட்டிங்கன்னா உங்கள் வலையல் டேமேஜும் ஆகாது, ரொம்ப மெஸ்ஸியும் ஆகாது. டாட்டா.